ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின ஒரு பயங்கரமான தரமான ஒரு இன்ஃபர்மேஷன், குறிப்பாக முத்துக்குமார் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். காரணம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய நிகழ்வுகள் நடக்கும். நம்மளுக்கு வந்துட்டு அந்த பிக் பாஸ் சீசன் முடியறதுக்கு முன்னாடி நிறைய க்ளூஸ்லாம் அங்கங்கே கொடுப்பாங்க. கேமராமேன் கொடுப்பாரு, வீட்டில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க. எதை வெளியே விடணும், எதை வெளியே விடக்கூடாதுன்னு அவங்க தீர்மானிப்பாங்க. அந்த மாதிரி நேற்று வந்துட்டு லைவில் வந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனால் 1 hour எபிசோடில் மறைச்சிட்டாங்க. ஏன் அதை மறைச்சாங்க அப்படின்னா, இதுதான் நடக்க போகுதுன்னு மக்கள்கிட்ட தெரிஞ்சிச்சுன்னா பெரிய சுவாரஸ்யம் இருக்காதோ அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா முத்துக்குமரன் இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வினராக வருவாரா வரமாட்டாரா? ஏன்னா உள்ள முதல்ல வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கடந்து இப்போ வந்து மனுஷன் சும்மா சிங்க மாதிரி நிற்கிறாப்புல. ஆனால் வெளியில் வந்துட்டு எக்கச்சக்கமான ப்ரெஷர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதில் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்கண்டன்ஸ் உள்ளே போயிட்டு பண்ண அட்டூழியங்களால் நிறைய பேர் வந்து சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லுக்கும் ஓட்டு ஸ்விங்கி ஏறிச்சு இப்படிலாம் சொல்கிறாங்களே, என்ன நடக்க போது தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழன் முத்துக்குமரனுக்கு உண்மையிலேயே வந்துட்டு இந்த கப்பு கிடைக்குமா? இந்த 26 வயசில் இவ்வளவு மெச்சூரிட்டியாக எல்லாரும் பாராட்டுறாங்க. விஜய் சேதுபதி சொல்கிறாரு, என்னையா வயசு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருப்பார் 26ன்னு. ஏன் இந்த வயசுலையா இவ்வளோ மெச்சூரிட்டி? அதாவது கப்பல் தர தட்டாமல் பார்த்துக்கோ. பயங்கரமான வார்த்தைகள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி அதே மாதிரி உண்மையான டாஸ்க் பீஸ்ட் யாருன்றதை நேற்று சூப்பராக ப்ரூவ் பண்ணாப்புல. ஏன்னா யார் முன்னாடி போகிறது மேட்டர் இல்லை, யார் லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக வராங்கன்றதான் முக்கியம். டிக்கெட்டு ஃபினால் வாங்கிட்டு அவர் முன்னாடி போட்டால் அவர் வந்துட்டு பீஸ்ட்டாக பின்னாடியே செகண்டில் நம்பால் தான் இருந்தார். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்ஷிப்பில் வந்துட்டு யார் அதிகப்படியாக வந்தாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ராயல் என்ஃபீல்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அதையும் வந்து நம்பால் தான் வின் பண்ணார். இப்போ என்னென்னா நேற்று வந்துட்டு ஒரு சூப்பர் பாட்டு தீபக் வந்து ஆடிருப்பார். ஓஹோ ஹோஹோ கிக்கு ஏறுதே, செம்ம சாங். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். அவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்துருப்பார். அதில் அந்த வரிகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்மளுக்கு 1 hour எபிசோடு தூக்கிட்டாங்க. ஏன் தூக்கினாங்க தெரியல. சரி, அதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான வரிகள் கூட என்னென்னா, முகத்தை தேர்ந்தெடுக்கும் நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. இந்த இது கூடவே ஒரு 3 லைன் வரும். சரிங்களா? இந்த இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகிறார். யாரை காமிக்கிறார் நம்ம தீபக் அப்படின்னா, ரயான் அண்டு விஷால் இவங்க 2 பேரும் சொல்கிறாரு. ஏன்னா 2 பேருமே அழகானவங்க. முகத்தை தேர்ந்தெடுக்கும் நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறாரு, ஆர்லோ கிட்ட போகிறாரு. பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஆர்லோ கிட்ட போகிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இருக்கிறது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எண்ணி பார்க்கும் வேலையிலே உன் வாழ்க்கை மட்டும் உந்தன் கையில் அதை வென்று எடு, உந்தன் கையில் உண்டு அதை வென்று எடு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. முத்துக்கு வந்து கப்பத்து கையில் குத்தா மாதிரி கிளாப்ஸ் பண்ணுறாங்க. செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் நானும் 1 hour எபிசோட் அதை காட்டுவாங்க பார்த்தா ஸ்விஸ்க்குன்னு வந்து மறைச்சிட்டாங்க. ஏன்பா ஏன்னு கேட்குறேன். நிறைய இடத்துல வந்து குழுலாம் காமிப்பாங்களே. போன வாட்டி வந்துட்டு நம்ம அர்ச்சனா வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு அர்ச்சனா வந்து ரெஸ்ட் ரூமு பாத்ரூமுக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுடைய அந்த மைக்கை வந்து தொங்க விட்டு போயிருப்பாங்க. யார் வந்துட்டு டைட்டில் ஏதோ சம்திங் மாயான் பூர்ணிமா பேசிகிட்டு இருக்கும்போது டபால்னு பார்த்தா அதை வந்து ஜூம் பண்ணியிருப்பாப்புல நம்ம கேமராமேன். செமையாக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இதை ஏன் காமிக்கக்கூடாது? இங்கே வந்து மனுஷன் வந்துட்டு அப்படியே சொல்கிறார். ஏன்னா வந்த விஷயங்கள் உள்ள நம்மளை விட அதிகப்படியாக அவங்க உள்ளே வந்தவங்க பேசியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் கணிச்சு நம்மளோட தீபக் வந்து பண்ண விஷயங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா, இது வந்து கண்டிப்பாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து அங்கே வந்து கட் பண்ணாமல் இருந்துச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் எடுத்து பேசுறது சும்மா ஒன்றுமே இல்லாத விஷயங்களாம் நம்மளுக்கு 1 hour எபிசோடில் காமிச்சிக்கும் போது இதையும் காமிக்கல அப்படின்னு நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. ஸோ அதன்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறது தான், முத்துக்குமரன் இந்த சீசன் 8 டைட்டில் வினராக வருவார் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். எதுக்காக தீபக் இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை சொன்னதை மறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி முத்துக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.